கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆய்வு செய்த பிறகு என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற குழு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைகிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருக்கக்கூடும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் குற்றம் சாட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவே அவங்க எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. அதே போல ஒரு சில கருத்துக்களை மட்டும்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக என்ன நடந்தது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாம்பீட் நடந்தது எப்படி, இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல்ல என்ன விஷயங்கள்லாம் அரசாங்கத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் அப்படின்ற அளவுல கூட தமிழக வெற்றி கழகம் சார்பா யாருமே வெளிப்படையாக பேசாத ஒரு சூழல்ல பாஜக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவங்க ஒரு கமிட்டி போட்டு இதை நாங்களும் விசாரிக்கிறோம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில விசாரணை நடத்துவது அப்படின்றது அதுல பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கான கேள்விகளை வைப்பது அப்படின்றது ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இது இருக்கிறது. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் இதில் ஒரு விசாரணை நடைபெற வேண்டும், அது ஒரு நியாயமான விசாரணை நடக்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றத்துல இன்னும் அந்த வழக்கு என்பது விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டிஷன்ல சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா போட்டிருக்கக்கூடிய பெட்டிஷன்ல சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பட் நாங்க இது சம்பந்தமா ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தேசிய தலைவர்கள் ஒரு குழுவை அமைத்து இங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த விஷயத்துக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுவது. அதே போல இதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக நாம ஒரு விஷயத்த முன்னெடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமாக தான் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தாவேகாவினரே பல்வேறு கேள்விகள் இருந்தும் விஜய் இதுவரைக்கும் பேசல. விஜய் பேசுவாரு, விஜய்க்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லுவாரு அப்படின்றதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நேற்று கூட ஒரு முயற்சி அவங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், ஒரு டீடைல் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இது வரைக்கும் அவங்களே பேசாத ஒரு சூழ்நிலை பாஜக சில முன்னெடுப்புகளை எடுப்பது அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வாக தான் இருக்கிறது. அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கிறது. இத அவங்க திட்டமிட்ட ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் பண்றாங்க. இதன் மூலமாக தாவேகாவுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், தாவேகாவுக்கும் அதிமுக கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா வர வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த தலைவர்களுக்கு இருக்கிறது, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கிறது. அப்போ அந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த சம்பவத்தை வைத்து இந்த வாய்ப்பை வைத்து அதன் மூலமாக அந்த இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். ஏற்கனவே தாவேகா தலைவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல, தாவேகா தலைவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கக்கூடியவங்க, அதே போல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது முந்திக்கொண்டு பாஜக தலைவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு இதுல இருந்து கிளியரா ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிகிறது. நன்றி திரு ஷபீர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.